இப்போ நான் எண்ணெய் வித்துக்கல்ல ஒரு 7 பண்ணுறேன். கல்லெண்ணெய், தேங்காய் நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், ஆமணக்கெண்ணெய், பொங்கெண்ணெய், வேப்பெண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து வேர்க்கல்ல வந்து நல்லா ட்ரை பண்ணி பண்ணால் தான் அதனுடைய ஆயில் காலம் 6 மாதமோ 8 மாதமோ நல்லா இருக்கும். எல்லாமே நட்ஸ் ஐட்டம் எல்லாமே அது அப்படி தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து காரக்குழம்பு நான்வெஜ்லாம் விரும்பி சாப்பிட்றவங்க இருக்காங்க. அவங்களாம் நல்லெண்ணெய் எடுத்துனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கும்போது ஃபுல்லாக அது என்ன அது எண்ணெயா இல்லை அது வேறு எதுனா தெரியாத ஒரு பொருளாக இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் தான் எங்களுக்கு வந்து இந்த திருவிழான்றது பொங்கல் மட்டும்தான். அன்றைக்கி தான் வந்து விளைபொருளை நாங்கள் வெளியே கொண்டு போய் சந்தைப்படுத்தும் சரி, விற்கிறதும் சரி, மார்க்கெட்டுக்கு கொண்டு போது இந்த வருஷத்தில் ஒரு நாள் கொண்டு போவோம். வணக்கம், என் பேர் தரணிவேந்தன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலிருந்து வரேன். ஒன்றுபடு உழவா, அப்புறம் வந்து இயற்கை விவசாய மகளிர் குழு, அப்புறம் நேச்சுரல் ஃபார்மர் அண்ட் கோ, இந்த மாதிரி ஒரு 3 குழுவாக 3 வெவ்வேறு இடத்துல விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா, ஒரு இடத்துல வந்து வேர்க்கடலை அதிகமாக பண்ணுவோம், இன்னொரு இடத்துல அரிசி பண்ணுவோம், இன்னொரு இடத்துல வந்து நெல் பயிர் உளுந்து, காராமணி இந்த மாதிரி ஐட்டம் பண்ணுவோம். ஒரு இடத்துல ஒவ்வொரு போகம் பண்ணதே திருப்பி பண்ணுவோம். அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வேர்க்கடலைனா தொடர்ந்து 2 போகமும் வேர்க்கடலை பண்ணலாம். அந்த மாதிரி வெவ்வேறு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நான் கற்றுக்கிட்டதுல இருந்து சில விஷயங்கள்லாம் மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னென்னா, நான் கற்றுக்கிட்டு ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், பஞ்சகாவியம் இந்த மாதிரி இடுபொருள் கொடுத்துருக்கேன். இப்போது மற்ற விவசாயிகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அதை பண்ணும்போது நிறைய சிக்கல் வருது. அதனால் இடுபொருள்ன்ற விஷயத்த கையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்க ஆரம்பித்தேன். அது என்னென்னா, இப்போது நான் எண்ணெய் வித்துக்கல்ல ஒரு 7 பண்ணுறேன். கல்லெண்ணெய், தேங்காய் நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், ஆமணக்கெண்ணெய், பொங்கெண்ணெய், வேப்பெண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒரு 7 வகையான எண்ணெய் பண்ணுறேன். அந்த எண்ணெய் போக மிச்சம் இருக்கிற புண்ணாக்கை வந்து பவுட்ரு பண்ணி இயற்கை இடுபொருளாக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு வந்து நஷ்டம் இல்லாத ஒரு விவசாயியாக மாற முடியறதுக்கு ஒரு இடுபொருளாக இருக்குது. ஸோ நான் கற்றுக்கினது இல்லாமல் விவசாயிகளுக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா, ஒன்ஸ் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா 2வது வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக இயற்கை இடுபொருளும் பண்ணி கொடுக்குறேன். லேண்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மரச்செக்கில் தான் பண்ணுறோம். ஒரு 2 கல் செக்கு இருக்குது. ஃபுல்லாக வந்து வேர்க்கல் வந்து நல்லா ட்ரை பண்ணி பண்ணால் தான் அதனுடைய ஆயில் காலம் 6 மாதமோ 8 மாதமோ நல்லா இருக்கும். எல்லாமே நட்ஸ் ஐட்டம் எல்லாமே அது அப்படி தான் பண்ணணும். இதில் ஆமணக்கெண்ணெய் மட்டும் நாங்கள் செக் ஆடிட்டு தனியாக காய்ச்சோம். ஏன்னா அதில் அந்த காய்ச்சி அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வெளியெடுத்தால் தான், அந்த விஷத்தன்மை போனால் தான் அது உணவுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆமணக்கெண்ணெய் மட்டும் அதுமாரி பண்ணுறோம். வேப்பெண்ணெய் வந்து பூச்சி வெரைட்டிக்கு பண்ணிடுறோம். வேப்பெண்ணெய், பொங்கெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து கேட்குறவங்க மட்டும் கருப்பட்டி போட்டு பண்ணுறோம். நார்மலாக எங்கள் கருப்பட்டி சரியான முறையில் தரத்தில் கிடைக்கிறதுனால வெல்லம் மட்டும் போட்டு பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணணும். இந்த நட்ஸும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு காய்ச்சல் இருக்கணும். நல்லா ட்ரை பண்ணி அதுக்கான தேவையான தண்ணி கொடுத்து தேவையான டெம்பரேச்சர் ஏறுற மாதிரி குறைந்த டெம்பரேச்சரில் செக் ஓட்டி அதை தெளிய வச்சோம்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7-8 மாதம் வச்சுக்கலாம், கெடாமல் வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து காரக்குழம்பு நான்வெஜ்லாம் விரும்பி சாப்பிட்றவங்க இருக்காங்க. அவங்களாம் நல்லெண்ணெய் எடுத்துனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலை எண்ணெய் பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயும் நல்லது தான். நிறைய பேர் அந்த ஸ்மெல்லு நிறைய பேர் பிடிக்காது. இது 3மே ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளாக மாற்றி சாப்பிடணும். ஸோ நல்ல வெயில் காலம் வந்துச்சுன்னா நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கலாம். குளிர் காலத்தில் வந்து எண்ணெய்களை குறைச்சிக்கலாம், எண்ணெய் அதிகமாக குறைச்சி செய்யலாம். அந்த மாதிரி காலநிலைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை கொஞ்சம் மாற்றி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பெரும்பாலும் OFM தான் நான் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்தைங்களில் ஒரு டைம் வரும், ஒரு டைம் வரதான் போகும். சில சிக்கல்லாம் இருக்கும் சில நேரத்தில். இது வந்து ஆரணி தாலுக்கா இரும்பேடு கிராமத்தில் நான் இருக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 8838899935. நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபுல் பிளாக் எல்லோ ஒன்று இருக்குது, ஒயிட்டில் ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட் கலரில் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லோட வண்ணம் 2-3 கலரில் இருக்கும். அது எந்த அளவுக்கு எடுத்துனாலும் அந்த கலரில் தான் வரும் மாதிரி. ஸோ அது மாதிரி ஃப்ரெஷ் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல கலர் டென்சிட்டி எல்லாம் வரும். அதே ஒரு 3 மாதம் கழிச்சாலும் அது ஒரு கலரில் வரும். அதே ஒரு 6 மாதம் கழிச்சு ஓட்டினா அது ஒரு கலரில் வரும். ஸோ அது மாதிரி இது வேர்க்கல் அப்படி இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறது நல்லா எல்லோயிஷாக டென்சிட்டியாக நல்லா அந்த பச்சை வேர்க்கல் வாசனை இருக்கும். ஸோ அதுதான் அந்த கலர் மாறுறது வந்து நம்ம அந்த பொருளை வந்து எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணுறது தான் விஷயம். இன்னொன்று, மழை காலத்தில் வேர்க்கல்லையோ சரி எல்லாம் சரி கொஞ்சம் சரியாக காய வைக்கணும்னா மாய்ஸ்சரைஸ்னா அதுலேயும் கலர் மாறும். ஒரு மனுஷனுக்கு வந்து தேவையான கொழுப்பு சக்தி தேவை, அது நல்ல கொழுப்பாக வேணும். அப்படின்றதுனால இந்த நட்ஸில் இருக்குது, வேர்க்கல்ல இருக்குது, எள்ளில் இருக்குது, தேங்காயில் இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்குது. நம்ம கடையில் வாங்கும்போது ஃபுல்லாக அது என்ன அது எண்ணெயா இல்லை அது வேறு எதுனா தெரியாத ஒரு பொருளாக இருக்குது. அதனால் அது நம்மளுக்கு கேடு தான். அது இல்லை, ஆரம்பத்தில் நான் கீரை பண்ணிகிட்டு இருந்தேன். கீரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கீரைன்ற விஷயத்த ஒரு 2 நாளுக்குள்ளே முடிச்சிடணும். ஆனால் எண்ணெய்ன்ற விஷயம் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் வச்சு கூட நான் வைக்கலாம்.
அதனால் எனக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதில்ல, எனக்கு அது நஷ்டம் கொடுக்கல அது. வச்சு இன்னைக்கெல்லாம் நாளைக்கு விற்றுக்கலாம், மறுநாள் விற்றுக்கலாம், அடுத்த மாதம் விற்றுக்கலாம், அப்படி கூட விற்றுக்கலாம். கடலெண்ணெய் வந்து 320 கொடுத்துட்ருக்கேன். நல்லெண்ணெய் 440, தேங்காய் எண்ணெய் 480, இழுப்பெண்ணெய் 300, ஆமணக்கு எண்ணெய் 300, வேப்பெண்ணெய் 400, பொங்க எண்ணெய் 350. வருஷத்தில் ஒரு நாள் தான் எங்களுக்கு வந்து இந்த திருவிழான்றது, பொங்கல் மட்டும்தான். அன்றைக்கி தான் வந்து விளைபொருளை நாங்கள் வெளியே கொண்டு போய் சந்தைப்படுத்தும் சரி, விற்கத்தும் சரி, மார்க்கெட்டுக்கு கொண்டு போது இந்த வருஷத்தில் ஒரு நாள் கொண்டு போவோம். பொங்கெண்ணெய் வேப்பெண்ணெயும் ஃபார்ம் யூஸுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சிலர்லாம் இப்போ வேப்பெண்ணெய் மெடிசனாகவும் எடுத்துக்கிறாங்க, அது கொஞ்சம் அளவில் எடுத்துக்கிறாங்க. மற்றபடி ஆமணக்கு எண்ணெயும் இழுப்பெண்ணையும் அதுவும் உணவுக்கு எடுத்துக்கிறாங்க. இழுப்பெண்ணெல்லாம் வந்து ஏழைகளை நெய்ன்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கினா நரம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமணக்கு எண்ணெய் வந்து வயிற்று பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. அது தினமும் ஒரு 3 ml 4 ml எடுத்துக்கலாம். அதான் நீங்கள் நான் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். நம்ம இந்த எண்ணெய் ஆட்டுற இடமும் சரி, நம்ம விவசாயம் பண்ணுற இடமும் சரி, நம்ம விவசாயிகளை சந்தித்தெல்லாம் சரி, புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்க்கலாம். அதாவது செக்கெண்ணெய் நல்ல பிஸ்னஸாக அதை வந்து உண்மையாக பண்ணணும். இப்போ நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் மரச்செக்குன்னு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அதில் போகிற வந்து வேர்க்கல்ல வந்து அது எந்த மாதிரி விவசாயத்துலேருந்து வருது, எந்த நாட்டு ரகமா, ஹைப்ரேட் ரகமா, வெளி மாநிலத்தில் வருதான்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. இப்போது எனக்கு போன போக வந்து நல்ல மழையில் வேர்க்கல்ல ஃபுல்லாக மாட்டிச்சு. 40 மூட்டை கிட்ட வேஸ்ட் ஆகி போச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, அதை மறுபடியும் மழையில் நனைஞ்சதை வெயிலில் காய வச்சு மறுபடியும் ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அது வந்து நிறைய பேர் ஹெல்த் பாதிப்பு ஏற்படும். அந்த வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு வந்து அது கஷ்டமாயிடுது. ஸோ அது எனக்கு லாபம் தரதோ இல்லையோ அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேர் மாறிட்டு வராங்க விவசாயிக்கு. இந்த மாதிரி நேரடி சந்தைகள்லாம் நிறைய உருவாகி வாடிக்கையாளர்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் விவசாயத்துக்கு மாறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக செய்யணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.